ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்கலாம். அரிசி போட்டாச்சு, தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது வீடியோவும் எடுத்துக்கிட்டு. நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, இருந்தும் நம்ம சேனலை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில பல கஷ்டங்கள் பட்டு தானே ஆகணும். அதால் தான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அரிசி ஊறியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பால் தான் காய வைக்கணும். நைட்டு வாங்கி வச்ச பால் இருக்குது. இதை தான் காய்க்க போகிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான். கேஸ் பற்ற வச்சு பால் காய வச்சாச்சு. பால் காயிட்டும் ஒரு பக்கம். நம்ம அதுக்குள்ளேயே ரசம் செய்கிறதுக்கு புளி ஊற வச்சிடலாம். புளி போட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணியில் புளி ஊறட்டும். மிக்ஸி போட்டாச்சு. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதில் மிளகா, இதே போட்டு அரைச்சிருவேன். அப்போ தான் ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிடலாங்களா? அவ்வளோதான். அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அரைச்சிடணும். கையில் பேச டைம் இருக்காது, அதனால் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதான் ரசம் வச்சாச்சு. சுட சுட ரசம் ரெடி. நெக்ஸ்ட்டு சாப்பாடு குக்கரில் வெந்துட்டுருக்கு. இப்போ ஏன் எடுக்க முடியலன்னா தம்பி அழுதுட்டுருக்கான். அதனால் என்னால் எடுத்து வீடியோ எடுக்க முடியல. இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.